Hi all, welcome to my channel. Okay, we came for Gorilla 450. Wow. Mode change denied. Retain next ignition. Cycle. Oh my god, we need to. Okay, நம்மள வீடியோ எடுக்கிறதுக்கு தேங்க்ஸ் டு த பர்சன்ஸ் ஹூ ஆர் டேக்கிங் த வீடியோஸ். அப்புறம் முடிஞ்சா டெஸ்ட் ரைடுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் ஆனால் டெஸ்ட் ரைடே வர மாட்டிருக்கு. எப்போ வந்து நம்ம எப்போ போகிறது? 450 ஆல்ரெடி நம்ம ஓட்டியாச்சு. பட் ஆனால் டியூப் டயருன்றதுனால நம்ம இது வேணான்னு சொல்லியாச்சு. என்ன ப்ரோ வண்டி எப்படி இருக்கு? ஆடா சொல்லிட்டு போ. நான் வர வழி நீங்கள் இருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. வந்துடுச்சு. எப்படி இருக்கு? பிக்கப் நல்லா இருக்கு. ஓகே, வேற ஏதாவது குறை நிறைகள் நெகட்டிவிட்டியா சொல்லு. சரி ப்ரோ, இருப்பீங்களா? நான் வர இல்லையோ? After coming the tell the experience. ஓகே ஓகே. நம்ம என்ன கான்செப்ட்னா நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கொரில்லா 450 ஸ்லிப்பர் கிளச் வேறு. வண்டி நல்லா இருக்கு. பட் ஆனால் இனிஷியல் கொஞ்சம் லேக் ஆகுது. மேபி எகைன் ஹோலி ஷிட். குயிக் பிக்கப். ஓகே, அதாவது இது வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு. ஆக்சுவலாக அதுவுமே ஷோவா பிராண்டட் தான். எஸ், ஷோவா வந்து ஜப்பான் பிராண்டு. ஸோ அதோட டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஓகேவாக தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அட்வென்ச்சர் இதுக்கும். ஓகே, டிராஃபிக்கில் வலிச்சு ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. எஸ், குட் 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 நல்லா இருக்குது. பேலன்சிங் ஓகே, பிக்கப் ஓகே. இன்னும் வேறு என்ன பார்க்கணும்? டாப் ஸ்பீடு இங்கே பார்க்க முடியாது. வாவ், குட் குட். ஹீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஏன்னா மெட்டல் தான், ஹீட் இங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஒன்றும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, போட்டோம் அவங்க. எஸ், கோ. சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு ஓகே. எஸ், ஓகே தான் சஸ்பென்ஷன். ரொம்ப ஹார்டும் இல்லை, ரொம்ப சாஃப்டும் இல்லை, மீடியமாக இருக்குது. யா, இங்கே ஒரு இடம் இருக்குது, நான் நிப்பாட்டி காட்டுறேன் உங்களுக்கு வண்டியை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே எதுவும் நிழல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு வண்டியை இங்கே நிப்பாட்டி காட்டுறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள். மேபி கொரில்லா 450 நல்லா இருக்குங்க வண்டி. காம்பேக்டாக ஹண்ட்ரோட தம்பி மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் வேறு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. டயர் தரமாக இருக்குது. பட் ஆனால் சிஎட் எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎட் வந்து ரொம்ப ஸ்லிப்பேஜ். பட் ஆனால் இப்போ ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். மேபி சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது. ஹீட் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு ஓகேங்க. நல்லா பிரேக்கிங் அப்பா சூப்பராக இருக்குங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் குட். பிரேக்கிங் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். இது வந்து டாப் அண்ட் மாடல். எஸ், டாப் அண்டில் மட்டும்தான் டிஎஃப்டி வரும். மற்றதில் வந்து ஹண்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அனலாக், அதுதான் வரும் ஆக்சுவலாக. இட்ஸ் டேம் கூல். அதுக்கப்புறம் வண்டி டெஸ்ட் ரைடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து August 1 தான் டெஸ்ட் ரைடு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் சீக்கிரமாகவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு புது அப்கிரேட். ஐயா,
இட்ஸ் அன் கூல். இதில் நெகட்டிவிட்டி ஹீட்டு அது நெகட்டிவிட்டியும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா 450cc இன்ஜின். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல். ஸோ ஹீட் எங்கே போகிறதுக்குமே இது இல்லை. மேபி ஓகே, இட்ஸ் குட் ஃபார் சிட்டி யூசேஜ். லாங் ரைடு எப்படி போகும்னு தெரியல, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு தெரியல. சரி ஓகே ஓகே சூப்பருங்க வண்டி. ஓகே, ரைடிங் ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்குது. நான் வந்து 5.8 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து வண்டி கொஞ்சம் சின்னது இருந்தாலும் ஓகே, கம்ஃபர்டபுள். சார்ஜிங் போட்டிருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் மோட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்குது, ஈக்கோ. பர்ஃபார்மன்ஸ் மோடு தான் நமக்கு தேவை எப்பயுமே. Wow, second gearல 80. It's an cool man. Definitely. It's cool. Second gearல 80. It's cool. Wow. என்ன ரைட் பை ஒயர்ன்றதுனால கொஞ்சம் த்ராட்டல் ரெஸ்பான்ஸில் லேக் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்லோவாக லேக் இல்லை. நீங்கள் சடனாக முறுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1 செகண்ட் டிலே ஆகுது. யா, பிகாஸ் ஆக்சிலரேஷன் போய் சென்சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, த்ராட்லிங் ஒரு 3 RPMக்கு மேலே தான் த்ராட்லிங் ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதான் சொன்னால அது கொஞ்சம் மைன்யூட் போல். ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, என்ன நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கியர் டவுன் நிறைய பண்ணணும் போல். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரொம்ப அடிக்குது. பட் ஆனால் பேக்கு சஸ்பென்ஷன் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா ஹிமாலயன் சஸ்பென்ஷனே தான் பேக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ரிவ்யூவில் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய். நான் உங்கள் கிஃப்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.